இப்போ T20 வேர்ல்ட் கப் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு மேலே போயிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடர் வந்து ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. அதாவது வந்து உப்பு சப்பு இல்லாமல் நடக்குது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த தொடரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து தொடரை புறக்கணிச்சிட்டு போட்டிகளை பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த தொடருக்கு உப்பு புளி காரம் எல்லாத்தையும் போட்டு ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலான ஒரு ஆட்டம் வந்து இன்றைக்கி நியூயார்க்கில் நடக்குது. அதாவது வந்து உலகத்தோடைய பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் டீம் எதிர்த்து உலகத்தோடைய பெஸ்ட் பேட்டிங் அட்டாக்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் டீம் இன்றைக்கி விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பாகிஸ்தானோட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா USA கூட அடி வாங்கி பயங்கரமாக சோர்ந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்டான விஜய் அவர்கள். வணக்கம் விஜய் சார். வணக்கம். ஸோ விஜய் சார், இப்போது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 16 ஓவர் பவுலிங் போட்டோம், அவங்க ஆப்போனண்ட் ஆடினாங்க, நாங்கள் வந்து 12 ஓவருக்கு மேலே வந்து பேட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி இவ்வளோ நேரம் அந்த மேட்ச் நடந்தாலும் அந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து ஒரு அன்கண்டிஷனலாகவே இருந்தது. எப்படிடா ஆடுறது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பயம் இருக்குது. இது வரைக்கும் வந்து பிச்சு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது, எங்களால் புரிஞ்சுக்கவே முடியல. பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எப்படி ஆட போகிறோங்கிறதுக்கு எங்களால் வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டியில் வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருப்பார். ஸோ இந்த பேட்டி மூலயமா ரோஹித் சர்மா வந்து இந்த அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கக்கூடிய இந்த அன்கண்டிஷனல் பிச்சில் வந்து பாகிஸ்தானோட பேஸ் அட்டாக்கை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்து ஃப்ளாட் ட்ராக்ல IPL ஆட்டு வந்தாங்க. ஃப்ளாட் ட்ராக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பேரடைஸ். கண்டிப்பாக சுத்தமாக பெரிய அளவுக்கு பவுன்ஸ்லாம் இல்லை, பவுலர்ஸ் எவ்வளோ தான் குத்தி போட்டால் கூட வந்து ஜஸ்ட் அந்த எஃபர்ட்ஸ் வந்து அந்த கரெக்டாக பால் பேட்டுக்கு ரீச் ஆனாலே வந்து பெரிய விஷயம்தான். அந்த பேட்டுக்கு ரீச் ஆகலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஃபுட் ஒர்க்லாம் பயன்படுத்தி ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் அந்த பிச்சு நம்ம இந்தியன் பிச்சர்ஸ் எல்லா பிச்சர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட ஒன்று விடாமல் ஒன்று எல்லா சிட்டியில் நம்ம எடுத்து பார்த்தா கூட எல்லாமே வந்து பேட்டிங் பேரடைஸ் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து முதல்ல இருந்து இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் வந்து இதுக்கு முன்னால் சச்சின் டீமில் இருக்கிற போது சரி, ஈவன் கபில் தேவுக்கு முடிஞ்சு நவ்ஜோத் சிங் சித்து, முகமது அசருத்தீன், அஜய் ஜடேஜா இவங்க ஆடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட் விக்கெட்ஸ் தான். வெஸ்ட் இண்டீஸில் 97 போனப்போ கூட வந்து சச்சினோட ஒரு பயங்கரமான சீரீஸ் அவர் மட்டும்தான் ஆடி இருப்பார். மிச்ச பேட்டர்ஸ்லாம் வந்து கொடூரமாக ஃபெயிலியர் இருப்பாங்க. நவ்ஜோத் சிங் சித்து, அஜய் ஜடேஜா, முகமது அசருத்தீன் எல்லாருமே ஃபெயிலியர் இருப்பாங்க. டிராவிட் ஓரளவுக்கு லைட்டாக சப்போர்ட் கொடுத்தாரு. ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சை கூட வந்து அன்கவர்ட் பிச்சா அன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த பவுன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக தான் வரும். அதில் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஆடி வாங்கியிருக்காங்க. இதில் வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸு, ஓரளவுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆடுவாங்க, நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட முடியும். இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா தான். சரித்திலேருந்து அணிலேருந்து இனி வரைக்கும் நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து அந்த மாதிரி பிச்சர்ஸ்க்குலாம் வந்து தகுந்த பிளேயர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ்னா பழைய வெஸ்ட் இண்டீஸ் பிரையன் லாரா இருந்தாலும் சரி, விவியன் ரிச்சர்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் ரிச்சி ரிச்சர்ட்சன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் பேட்டிங் ஆடும்போது எக்கச்சக்கமான வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த அவர் செலக்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஆனோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பவுன்சஸ் 6 பாலில் நீங்கள் ஆட போகிறீங்க ஒரு ஓவர்னா 6 பால் பவுன்சஸ் தான் போடுவாங்க. நீங்கள் அடிப்படாமல் அதே போல் வந்து டிஃபெண்ட் பண்ணாமல் அடிக்கணும், அவங்கள அட்டாக் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் டீமில் உள்ளே எடுப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் தாண்டி தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அன்னைக்கு ஒருத்தராக டீம் உள்ள வந்து வெஸ்ட் இண்டீஸில் நம்ம வந்து ஒரு 70s to 90s ஏர்லி 90s வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஸ்ட்ராங்கான வெஸ்ட் இண்டீஸ். காரணம் என்னென்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ்க்காக அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம கர்ட்லி ஆம்ப்ரோஸ், கர்ட்னி போல்ஸ் போலிங்கெல்லாம் பார்த்துருப்போம். அப்பயும் வந்து பயங்கரமான பவுன்ஸ்லாம் இருக்கும். இயன் பிஷப் கூட போட்டிருப்பார் அந்த டைமில். பட் இதுக்கு முன்னாலே வந்து ஒரு ஃபார்மிடபிள் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் அட்டாக் இருந்துச்சு. மல்கம் மார்ஷல், அப்புறம் ஜோல் கார்னர், மைக்கேல் ஹோல்டிங், காலின் கிராஃப்ட், அப்புறம் வந்து ஹோல்டர், இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணணுன்னா அப்பேற்பட்ட ஒரு பேட்டிங் வந்து தயார்படுத்திக்கிட்டாங்க. பிச்சஸும் அப்படி தான் இருந்தது. இப்போ T20 கிரிக்கெட் ஈராவில் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பவுன்ஸ்லாம். ஈவன் நம்ம 2008, 9, 10 அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் கூட ஆன்டிகுவால 2-3 தடவை வந்து டெஸ்ட் மேட்ச் அபேண்டன் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து கூட ஆடும்போது. ஆஃப் லேட் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபிரோஸ் ஷா கோட்ல கூட ஸ்ரீலங்கா கூட ஆடும்போது மேட்ச் வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க அன்ஈவன் பவுன்ஸ். பட் இந்தியன் பிச்சஸில் வந்து இந்த மாதிரி ஆடுறது வந்து நம்ம ஒரு ரொம்ப அக்கேஷனல் தான் பார்த்துருப்போம், பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டோம். பட் வெஸ்ட் இண்டீஸில் இந்த மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கு. ஆன்டிகுவால சென்ட் ஜான்ஸ் ரெக்ரியேஷனல் கிரவுண்ட்,
எங்க பிரைன் லாரா வந்து 400 வச்சிருக்காரோ 375 வச்சிருக்காரோ. பட் அந்த ஈரா போச்சு. இப்போ வந்து T20 பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிச்சு வந்தா கண்டிப்பா ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். ஈவன் கிளென் மேக்ஸ்வெல் கூட தயங்கி தான் ஆடுவார். நம்ம கிளென் மேக்ஸ்வெல், ஏபி டிவிலியர்ஸ் பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருப்போம். 360 டிகிரிஸ் அடிப்பாங்க, விதவிதமான ஷாட்ஸ் வச்சுருக்காங்க, T20க்கு சரிசமான பிளேயர்ஸு, எல்லா ஷாட்ஸும் வந்து அவங்க ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ன்ட்டு. பட் அது வந்து ஃப்ளாட் விக்கெட்டில் அதே போல் ஓரளவுக்கு பவுன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்விங் இருக்குன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்இவன் பவுன்ஸ் ட்ராப் இன் பிச்சுனால வந்து நானும் ட்ராப் இன் பிச்சில் ஆடினேன். என்னோட முதல் ஃபாரின் டூரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இன் பிச் தான். நியூசிலாண்ட்லேருந்து வந்தது அந்த ட்ராப் இன் பிச்சு. அது எங்கேருந்து வந்ததுன்னா கிரைஸ்ட் சர்ச்லேருந்து வந்தது. இப்போ நம்ம அடிலைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து நான் ஆடும்போது நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் சுத்தமாக இருக்காது. ஈவன் ஆஸ் அ பவுலராகவே வந்து நான் வந்து எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரே பேஸ் போடுவேன், திடீர்னு பார்த்தா சுத்தமாக பவுன்ஸே இருக்காது. ஸோ ஈவன் பேட்டர்ஸ் கூட அதே மாதிரி தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் பவுன்ஸ் இருக்காது. திடீர்னு பார்த்தா மூஞ்சிக்கு வரும், கழுத்துக்கு வரும், ரிப்ஸுக்கு வரும். அதே போல் வந்து நீங்கள் வந்து திடீர்னு பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ரெடியாக இருப்பீங்க பேக் ஃபுட் எடுத்துக்கிட்டு அதை டிஃபெண்ட் பண்ண, பார்த்தீங்கன்னா லோவில் போகும். முகமது ஆசிஃப் எத்தனை தடவை வந்து விவிஎஸ் லக்ஷ்மன், சச்சின்லாம் அவுட் பண்ணியிருப்பார், லோ பவுன்ஸில் வந்து போல்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இது வந்து இப்போ ஐசிசி கூட வந்து ஒரு சமீபத்தில் நேற்றோ எப்போயோ வந்து பேசியிருந்தாங்க, பிச்சு வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு. ரொம்ப அந்நியவனாக இருக்குது பவுன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவுக்கு இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை இருக்காது. பட் ஓவரால் பார்க்கும்போது இதுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் தேவை. இந்த வெட் பால், டென்னிஸ் பாலை வந்து போட்டு நல்லா ஒரு ஹார்ட் பவுன்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். இதெல்லாம் யாரும் பண்ண மாதிரி தெரில. ஐபிஎல்னு டேரெக்டாக வந்துட்டாங்க டீம் இந்தியா. பர்டிகுலர் நீங்கள் ரோஹித் சர்மா பற்றி எடுத்ததுனால வந்து ரோஹித் சர்மா பற்றி பேசலாம். ரோஹித் சர்மா வந்து இப்போ ஃப்ளாட் விக்கெட்டில் ஆடும் போதே வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார் ஐபிஎல்லில். அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு சுமாரான ஸ்டார்ட் தான் கொடுத்தார், பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ திடீர்னு வந்து இந்த மாதிரி பிச்சை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு சின்ன பயம் கூட உள்ளே இருக்கும். ஸோ விராட் கோலி நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அது இதுன்ட்டு, அந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து அந்த பேட் அண்ட் பால் கனெக்டாக அவரும் வந்து தவிச்சார். ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து கூட இருக்கும், சேலஞ்ச் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரோஹித் சர்மா கூட ஒரு பயம் இருக்கும். பட் என்னன்னா, ஆஸ் அ கோச் மோடில் பார்க்கும்போது எப்போவுமே வந்து நீங்கள் அந்த பால்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் சுத்தினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அவர் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம், சூரியகுமார் யாதவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, மேட்சஸில் வந்து கொஞ்சம் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. வார்ம் அப் மேட்ச்சில் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு தான் வந்து அயர்லாந்து கூடயும் பண்ணார். ஸோ அவங்களாவது வந்து ஒரு மீடியம் பேசர். இன்றைக்கி நான் பாகிஸ்தானில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகமது ஆமீராக இருக்கட்டும், ஷாகின் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் அண்ட் நசீம் ஷா, இவங்க எல்லாமே வந்து ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். எல்லாமே வந்து 145 வந்து 150 வரைக்கும் போடக்கூடிய ஆளுங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து காட்டுத்தனமாக சுற்றி அவுட் ஆகிட்டு போயிடுவாரா சூரியகுமார் யாதவ்? இது சரியான கேள்விங்க. சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம ஐபிஎல்ல வந்து ஒரு இன்ஜுரினால ஒரு கட்டத்தில் இருந்து ஆடல, அதுக்கு பிறகு வந்திருக்காரு. அப்பயும் வந்து வந்தோடனே வந்து அந்த பேட் அண்ட் பால் கனெக்ட் இல்லை, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஐரிஷ் பவுலர்ஸ் கூட வந்து ஆடிருக்காரு சொன்னீங்க பார்த்தீங்களா. ஐரிஷ் பவுலர்ஸ் வந்து ஒரு மீடியம் பேஸஸ், ஸ்ட்ரீமர்ஸ் சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த போன மேட்ச் ஐரிஷ் மேட்ச், இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறோம்னாலே வந்து நம்மளோட இந்த ஷோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓவர் காஸ்ட் கண்டிஷன், மழை பெஞ்சிச்சுன்னா அந்த டேம்ப்னஸ், வெட்னஸ் இருக்கும் விக்கெட்டில். அதே போல் வந்து கரெக்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து சீமை குத்துனாங்கன்னா நல்லா ஸ்விங் ஆகும்ட்டு. ஐரிஷ் பவுலர்ஸ்லாம் வந்து சீம் பவுலர்ஸ். ஏன்னா இப்போ அங்கே அயர்லாண்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து சீமுக்கு வந்து தகுந்த ஒரு கண்டிஷன், அதனால வந்து சீம் பவுலர்ஸ். ஸோ அதனால அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து தவிக்க விட்டாங்க ஒரு ரன்னுக்காக. அவர் கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருக்காரு, ஒன்றும் சும்மாலாம் எதுவும் அடிக்கலை, வந்தோடனே அடிக்கலை. சுற்றினாலும் வந்து எதுவும் பால் வந்து கனெக்ட் இல்லை. ஸோ அதே போல் இப்போ இந்த சேலஞ்சு பாகிஸ்தான் கூட என்னவா இருக்க போகுதுன்னா, ஒருவேளை வந்து வெயில் வந்தாலும் சரி, இந்த பிச்சில் வந்து அன்இவன் பவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ மழை பெஞ்சுலாம் வந்து முந்தின நாள் வந்து மழை பெஞ்சு இந்த டேம்ப்னஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்விங் தான் கிடைக்கும். இப்போ ஷஹீன் ஷா அஃப்ரிடி இன்ஸ்விங் யாக்கர்லாம் போடுறாருன்னா அப்போ வந்து பயங்கரமான ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ வந்து வெயிலாக இருந்துச்சுன்னு வைங்க, மழை பெய்யலைன்னா கண்டிப்பாக வந்து பவுன்ஸ்னால, ஒரு அன்இவன் பவுன்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீம் இந்தியா வந்து அது என்கவுண்டர் பண்ணலாம். ஸோ பர்டிகுலராக வந்து சூரியகுமார் யாதவ் வந்து எடுத்தோடனே போகாமல் அட்லீஸ்ட் அவர் நின்றுட்டு ஒரு 30-40 ரன்ஸாவது அந்த ரோலுக்கு தகுந்த ரன்ஸ் வந்து அடித்தார்னா, அதுக்கு பிறகு கடைசியில் நீங்கள் அடிக்கிற மாதிரி டெத் ஓவர், ஃபினிஷர் ரோல் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் வந்து 2 டவுனாக இறங்கி போகிறீங்க, இல்லை 3 டவுனாக இறங்கி போகிறீங்க, ரன்ஸ் அடிக்கணும், டீம் உங்கள் மேலே டிபெண்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சுற்றக்கூடாது. சுத்தினா வந்து அவர் விக்கெட் வந்து தொலைச்சிக்கிற மாதிரி தான். ஸோ இப்போது பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸில் வந்து யூஎஸ்ஏ கூட ஆடிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்.
அதுக்கு அடுத்தது வந்து மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமாக சொதப்பியிருப்பாங்க. அவங்களுடைய லோவர் மிடில் ஆர்டர் வந்து அதை ஃபினிஷர் ரோல் பண்ணக்கூடிய ஆளுமே ஃப்ளாப்பு. ஸோ பேட்டிங் யூனிட் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப மோசம். முகமது ஆமீர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர் வந்து சூப்பர் ஓவரை வந்து போட்டு அவ்வளோ ரன் கொடுத்தாரு. லாஸ்ட் ஓவர் வந்து 15 ரன்னை வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த கன்சிடர் பண்ண முடியாமல் விட்டாங்க. டோட்டலாக வந்து ஒரு டீம் எஃபர்ட்டே இல்லாமல் ஆடிருப்பாங்க. எக்ஸ்ட்ராஸ் நிறைய வந்திருக்கும். ஃபீல்டிங்கில் வந்து நிறைய சொதப்பல் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வியை வந்து பரிசாக கொடுத்துருக்கும். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சொல்கிற ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. வீட்டில் வந்து சரியாக துணி வெளுக்கலன்னு சொல்லிட்டு என்னையை வந்து அடிச்சுட்டு போகிறாரு ஏட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு ஒருத்தர் போல கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நம்ம தோத்துட்டோம். ஏன்னா அதில் ஆடினவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க யூஎஸ்ஏவில். அவங்கக்கிட்ட நம்ம தோத்துட்டோம், அதுக்கு பதிலடியை வந்து இந்தியா கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக வந்து இந்திய அணிக்கு எதிராக வந்து பேட்டிங் அண்டு பவுலிங் இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக வந்து பாகிஸ்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்று கேட்டிங்க, பாகிஸ்தான் பேட்டிங்கோட ஃபெயிலியர் பற்றி. எனக்கு புரியல, பாபர் அசம் எதுக்கு ஓப்பனிங் போனார்? இந்த பக்கம் நம்ம இந்தியாவில் விராட் கோலியை பார்த்து காப்பி அடிச்சுட்டு வரோம் தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன், விராட் கோலியை பார்த்து காப்பி அடிச்சிட்டார். இப்போ ஃபேப் 4னா வந்து கண்டிப்பாக என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாபர் அசம் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. கண்டிப்பாக. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் ட்ராக், அந்த நம்ம சொல்லுவோம்ல லோக்கல் லாங்குவேஜில் தார் ரோடு பிச்சுன்னு சொல்லுவோம், அது மாதிரி பிச்சர்ஸில் ஆடி இருக்காரு. ஆமாம், கொஞ்சம் அன்கண்டிஷனல் பிச்சர்ஸில் வந்து தடுமாறி தான் இருக்காரு. இப்போ அவர் வந்து யூஏஇல பிச்சர்ஸ், அதாவது ஷார்ஜா, அபுதாபி, துபாய், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற எல்லா பிச்சர்ஸும் வந்து அடிச்சிருப்பார். மேபி இந்தியன் பிச்சர்ஸ், இந்த வேர்ல்ட் கப்புக்கு வரும்போது ஏதாவது இந்தியன் பிச்சர்ஸ், ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்லாம் அடிச்சிருக்கலாம். பட் ஆஸ்திரேலியாலாம் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். இப்போ விராட் கோலி நம்ம பார்த்துருக்கோம், 2014 சீரீஸில் வந்து நல்லா ஆடி இருந்தார். 2012 சீரீஸும் ஓகே, 2014 சீரீஸ் வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருந்தார். அதுக்கப்புறம் 2019 சீரீஸில் கூட செம்மையாக ஆடினார். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரவி அஸ்வின்லாம் வந்து ஆடி ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் கூட வந்து அவர் ஆடுற மேட்ச்லாம் வந்து நல்லா ஆடி இருந்தார்ல. ஸோ அவரு கூட கம்பேர் யாரும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபேப் 4ல ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் ஆடுறாரு ரெட் பால் கிரிக்கெட்டில். அதே போல் வந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பாபர் அசம் போய் ஆடினார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தகுந்த ரோல் தான் அவர் ஆடணும். என்ன கேட்டிங்கன்னா அவர் நம்பர் 4, நம்பர் 3 தான் வந்து சூட்டபுளான பொசிஷன். இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து மாதிரியான சீரீஸில் கூட வந்து அவர் நம்பர் 4ல் தான் ஆடி இருக்காரு. ஆமாம். ஸோ இப்போ விராட் கோலியை நம்ம எடுத்துட்டோம். விராட் கோலி ஆக்சுவலாக டெபியூ பண்ணும்போதே வந்து ஒரு ஓப்பனராக தான் டெபியூ பண்ணியிருப்பார் ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாக அந்த நடந்த சீரீஸில். ஸோ அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. பட் விராட் கோலி அன்னைக்கு ஓப்பனராக இறங்கியிருக்காருன்னா காரணம் என்னன்னா அன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதே போல வந்து அன்னைக்கு ஒரு ஓப்பனர் ஸ்லாட்காக தேடினாங்க. மனோஜ் திவாரி ஓப்பனிங் வந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி வந்திருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்திருப்பார். ஸோ அன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷனோட ஏதோ எடுத்தாங்க. இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் வச்சு அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் ஆடினார், மனிஷ் பாண்டே ஆடினார். ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பார்த்தாங்க. அதனால விராட் கோலி இறக்கி விட்டாங்க. பட் ஓவரால் விராட் கோலியோட சக்ஸஸ்ஃபுல் ரோல் எங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 3, நம்பர் 4 தான். இன்னைக்கு நம்பர் 1, நம்பர் 2 அனுப்புறாங்கன்னா, அதாவது ஓப்பனிங் ஸ்லாட் அனுப்புறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா IPL தான் ரீசன். IPL RCBக்கு ஆடும்போது RCBல வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனர் இல்லை. ஃபேஃப் டு பிளஸிக்கு ஓப்பனிங் பார்ட்னராக அனுப்பிச்சு விட்டாங்க விராட் கோலியை. 2 பேரும் வந்து டீமுக்காக அந்த ரோல் அவங்கவுங்க ரோலை வந்து தியாகப்படுத்தி உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஓப்பனிங் ஸ்லாட் எடுத்திருக்காங்க. பொதுவாக ஓப்பனிங் ஸ்லாட் சொல்லும் போதே வந்து அது ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கணும். டீம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனர். அதே போல் நீங்கள் ஷிகர் தவன் ஓப்பனிங் ஸ்பெஷலிஸ்ட். அப்படி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து விராட் கோலி வந்து இறக்கி விட்டீங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. IPL நல்லபடியாக ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அதே போல் பேக்கப் நல்லா இருக்குது டீம் இந்தியாவுக்கு பேட்டிங் அப்படின்ட்டு. பாபர் அசாம் வந்து எதுக்கு ஓப்பனிங் வந்தார் புரியல. பாயிண்ட் நம்பர் 1. ஃபக்கர் ஜமான் வந்து ஏஷியா கப் போன வருஷம் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அப்பயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபக்கர் ஜமான் நம்பர் 4க்கு வந்தால் பெட்டராக இருக்கும், பாபர் அசம் நம்பர் 3 வந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, இல்லை பாபர் அசம் நம்பர் 4 போக மாட்டார், நம்பர் 3 தான் வருவார் அப்படின்ட்டு. அவர் வந்து கம்ஃபர்டபுளாக அவருக்கு என்ன ரோல் தேவையோ அது மாதிரி ஏற்றுப்பார். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறீங்க, ஒரு டீமுக்காக ஆடுறீங்க, ஒரு நாட்டுக்காக ஆடுறீங்கன்னா டீமுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அது மாதிரி தான் நீங்கள் போகணும். பாகிஸ்தானில் வந்து இன்னும் ஒரு ஓப்பனிங் ஸ்பெஷலிஸ்ட் வேறு இருக்கார், சாம் அயூப். சாம் அயூப். அந்த மாதிரி பிளேயர் வச்சுக்கிட்டு ஓப்பனிங் இறக்கி விட தானே. அவர் வந்து சமீபத்தில் வந்து அயர்லாந்து கூட ஆடி இருந்தார், இங்கிலாந்து கூட ஆடி இருந்தார், அந்த ஸ்குவாட்லாம் இருந்தார். ஆமாம், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தார். அப்போ வந்து அந்த பேட்டர் ஓப்பனிங் போடாமல் எதுக்கு வந்து பாபர் அசம் புரியல. அப்புறம் முகமது ரிஸ்வான். சரி, பாபர் அசம் பற்றி இன்னொரு பாயிண்ட்டு,
பவர் பிளேல வந்து கொடூரமானார். மோசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட். டெஸ்ட் மேட்ச் நினைச்சிட்டாரு நினைக்கிறேன் அவரு T20. இல்லைங்க, இது வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருந்தால் புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க நாட்டுக்காக ஆடுறாங்க. 1999 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட மினோஸாக இருக்கிற டீம் முதல் முறையாக வந்து ஆடுறாங்க வேர்ல்ட் கப். அன்றைக்கி தோற்று போனாங்க பாகிஸ்தான். பார்க்கும்போது வேணுன்ட்டே தோற்று போகிற மாதிரி இருந்துச்சு, மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் இருந்துச்சு. காலேஜ் மாமூத் போலிங்கில் வந்து அவுட் ஆனாங்க. அது ஒரு போலிங்குன்றீங்க, அது ஒரு சீம் போலிங் தான். அந்த சீம் போலிங்கில் வந்து நீங்கள் எத்தனையோ போலர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் நம்ம இயன் ஹார்வே பற்றி பேசுவோம், அதே போல் வந்து சஞ்சய் பாங்கர் பற்றி பேசுவோம். இந்த மாதிரி டீம்லேயே அசார் முகமதுலாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போலிங் அட்டாக்கு பார்த்து வந்தவங்களுக்கு வந்து காலேஜ் மஹமூத் போலிங்கில் என்னங்க உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக போச்சு. அன்னைக்கு 19 வேர்ல்ட் கப்பில் வந்து மொக்கையாக ஆடினாங்க. அதுக்கப்புறமா 2007 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீம் செம்மையாக ஆடினாங்க. அயர்லாந்து டீம் கண்டிப்பாக நான் வந்து கிரெடிட் கொடுப்பேன். ஆனால் பாகிஸ்தான் டீம் என்ன பண்ணாங்க, அது வந்து கைக்கு அப்படியே வந்து லட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. இல்லை, அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே வந்து LBW போல்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கேட்ச் கொடுத்துட்டு போய் கேட்ச் கொடுத்து அவுட்டாங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கோச் வந்து கேட்ச் கொடுப்பாங்க, தம்பிங்களா வாங்க அப்படியே ரவுண்டாக நில்லுங்க, கேட்ச் கொடுக்குறேன், இன்னைக்கு இப்போ இந்த கேட்ச் உனக்கு, அடுத்தது உனக்கு, அந்த மாதிரி தான் கொடுத்து அவுட் ஆனாங்க. ஒரு ப்ரொஃபஷனலிசமே இல்லை. வேர்ல்ட் கப் வரும்போதுலாம் எங்கேயாவது அங்கே சண்டை போட்டு வருவாங்க. ஒருத்தர் ஒற்றுமே இருக்காது பாகிஸ்தான் டீமில். ஈவன் இந்தியாவுக்கு வந்தாங்க 2023 வேர்ல்ட் கப்பில், அப்பயும் ஏதோ சண்டை ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு வரும்போது சண்டை, ஒருத்தருக்கு வந்து ஒற்றுமே இல்லையே. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆஸ்திரேலியாவில் நடந்த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், ஜிம்பாவே டீம் பார்த்தீங்கன்னா லோஸ்ட் ரேங்க்ல இருந்தாங்க T20ல. அதாவது அவங்க பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை, சும்மா அன்னைக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு ஆனாங்க. சிக்கிந்தர் ராஜா வந்து ஏதோ போட்டார், அது எப்படி சீம் அட்டாக்ல தான், அதாவது மிலிட்ரி மீடியம் பேசுகிற அட்டாக்ல தான் அவுட் ஆவாங்க. அது ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. சிக்கிந்தர் ராஜா போலிங் பெருசாக, அதாவது டேக்கிள் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டீகோட் பண்ண தெரிஞ்சதா ஆடிடலாம். அது டீகோட் பண்ண முடியாமல் சிக்கிந்தர் ராஜா போலிங்கில் அவுட் ஆனாங்க 2022 T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவில். இங்கே என்னடா பார்த்தா காலேஜ் மஹமூத் போலிங்கில் இங்கிலாண்டில் அவுட் ஆயிட்டாங்க 19 வேர்ல்ட் கப்பில். அதுவும் பெரிய பெரிய பிளேயர்ஸ், இன்சமாம் உல்-ஹக், ஷாஹித் அஃப்ரீதி, இஜாஸ் அஹமது, சையத் அன்வர். புரியல. இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு வேர்ல்ட் கப் வரும்போது நீங்கள் ஒற்றுமையாக வரணும், ஒரு ப்ரிப்பேர்டாக வரணும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து சீம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். எதுவுமே இல்லை. டீம் இண்டியா பரவாயில்லைங்க, ஆன் பேப்பரில் பார்க்கும்போது டீம் இண்டியா பரவாயில்ல, ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பெஸ்டான டீம். அங்கே இங்கே சொதப்பில் இருக்கலாம். யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆஃப் ஃபார்மு, விராட் கோலிக்கு வந்து அவர் கொடுத்த ரோல் வந்து ஆடாமல் அவர் தன் ரோல் தியாகப்படுத்தி ஓப்பனிங் வர்றாரு. ரோஹித் சர்மா வந்து அடிக்கிறாரு, அவுட்டாரு, எல்லாம் ஓகே. எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா டீம் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. கண்டிப்பா அந்த 11 பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு ஃபிட்டான ஒரு டீம். ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணாரு, லெஃப்ட் ஆர்ம் போலர். ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் போலர். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சீம் வச்சு கரெக்டாக பேஸ் வச்சுக்கிட்டு போலிங் போடக்கூடிய போலர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னரு, கரெக்டான ஒரு ரிஸ்ட் ஸ்பின் போட்டால், அதே போல் வந்து சைனாமேன் பால்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்து விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் ஃப்ளிப்பர் போட்டால். அதே போல் அக்ஷர் பட்டேல் வந்து ஆம் பால் போடுவார். ரவீந்திர ஜடேஜா திடீர்னு கிளிக் ஆகிட்டாருன்னா மேட்ச் வந்து கொண்டு போய் ஜெயிக்க விடுவார். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மீடியம் பேஸ் வச்சுக்கிட்டு விக்கெட்லாம் எடுக்கிறார். டீம் இந்தியா பாருங்கள், பாகிஸ்தான் பாருங்கள், எதுவுமே இல்லை, காம்பினேஷன் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பேட்டிங்கில் எதுவுமே இல்லை. ஆசாம் கான் வந்து நான் அவரை, அதாவது இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம் PSL டீம் கூட வந்து நான் ஆல்மோஸ்ட் வேலை செஞ்சேன். பேக் எண்டில் வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆசாம் கான் பிரபலமான பிளேயர் இஸ்லாமாபாத் யுனைடெட் டீமுக்கு. ஆசாம் கான் ஆடுறாருன்னு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் உட்காந்து பேக் எண்டில் வேலை செய்யும்போது. சிக்ஸஸ்லாம் பயங்கரமாக அடிப்பார். சரியான திறமைங்க. இவ்வளோ, அதாவது குண்டா இருந்தால் கூட வந்து ஃபிட்னஸ் கூட பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட பேட் அண்ட் பால் கனெக்டாக ஹேண்ட் அண்ட் ஹெட் கோஆர்டினேஷன்லாம் செம்ம, அடிச்சிக்க முடியாது. இன்னைக்கு அவர் ஃபார்ம் இல்லைன்னா வந்து அவங்க ஃபேன்ஸே வந்து அவங்கள வந்து கலாய்க்கிறாங்க, மீம்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி நிறைய பாடி ஷேம்லாம் வந்துருக்கு. ஆமாம், எதுக்கு அது தேவையில்லாதது. இன்னைக்கு ஃபார்மில் இல்லை, கரெக்டு தான், உட்கார வைங்க, முடிஞ்சிச்சு கதை. அந்த சாம் அயூப் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓப்பனர் கிடச்ச மாதிரி. பாபர் அசாம் எதுக்கு ஓப்பனிங் போனாரு தெரில. முகமது ரிஸ்வான் வந்து போய் சும்மா போவார், ஒரு எந்தூசியாசமோட போவார், ஒன்றுமே இல்லை, டான்ஸ் ஆகிட்டு வந்துடுவார், அவ்வளோதான். இஃப்திகார் அந்த சாச்சான்வாங்க, இஃப்திகார் அஹமத், அவர் மட்டும்தான் வந்து உருப்படியாக ஏதோ அடித்து மேட்சை வந்து ஸ்கோர் கொண்டு போகிறார். மிச்சவங்களாம் வந்து சும்மா வராங்க, அதாவது ஸ்கூல் பசங்க இதே பேட் கொடுறான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க. பேட்டிங் யூனிட் இப்படி இருக்கும்போது நம்ம பவுலிங் யூனிட் கூட நம்ம பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. முகமது ஆமீர்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. முகமது ஆமீர் எதுக்கு வந்தாருங்க கம்பேக்கு புரியல. பாகிஸ்தான் டீமில் எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. ஜமான் கான் இருக்காங்க, எடுக்கல, ஜமான் கான் எடுக்கல இந்த தடவை.
ஷஹீன் ஷா அப்ரிதி இருக்காரு, நசீம் ஷா இப்போ ஆடிட்டு இருக்காரு, ஹாரிஸ் ரவுஃப் ஆடிட்டு இருக்காரு. ஹாரிஸ் ரவுஃப் பற்றி நான் வந்து நிறைய வந்து சொன்னேன். அவர் எப்படி அவர் டீமுக்குள்ளே வந்தார், அவரோட அந்த ஸ்டார்டிங் கட்டம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் பிசிபி தான். அதுக்கு காரணம் பிசிபி தான். ஏன்னா பிசிபி வந்து நல்லா வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக ஒரு பிரேக் பண்ணுவோம், அந்த பிரேக்கை போடுறாங்க. அவர் போய் பிக் பேஷ் ஆட போகிறான்னா பிக் பேஷ் ஆடக்கூடாது, கவுண்டி ஆட போகிறனா கவுண்டி ஆடக்கூடாது, என்ஓசி கொடுக்க மாட்டேன். அவர் வந்து நான் இந்த டோர்னமெண்ட் ஆடக்கூடாதுன்னா இல்லை நீங்கள் ஆடி தான் ஆகணும். கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து கைட்டு விட்டாங்க ஒரு பேர். பிசிபி தான் காரணம். நசீம் ஷா பார்த்தீங்கன்னா இன்ஜுரி பிறகு ஒரு கம்பேக் கொடுத்தார், பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஆமாம், முகமது ஆமீர் எதுக்கு கம்பேக் கொடுத்தார் புரியல. அதுக்கு முன்னால் ஒரு 2010 வந்து அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸ் முன்னால் வந்து செம போலிங் ஒத்துக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்தாரு, ஓகே சுமாரா இருந்துச்சு. 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் வந்து பயங்கரமா இருந்தது. இந்தியா தோத்ததுக்கு வந்து அவரோட பவுலிங் ஸ்பெல் வந்து ஒரு பெரிய அளவு கண்டிப்பா. அதாவது 2010 கூட கம்பேர் பண்ணும்போது அந்த 17 வந்து ஓகே, 10 நீங்க வந்து சம வசீம் அக்ரம் போடுற மாதிரியே இருந்துச்சு. 17 வந்து ஓகே, ஓகேனா வந்து ஐய மக்கா அப்படின்னு இல்லை, ஓகேனா அது கூட கம்பேர் பண்ணது ஓகே. அந்த தரமா வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு 2019-20 திடீர்னு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. அப்புறம் T20 கிரிக்கெட்லாம் அந்த பிபிஎல், பிஎஸ்எல், அப்புறம் அந்த வெஸ்ட் இண்டீஸ் சிபிஎல் அதெல்லாம் ஆடின பிறகு அவர் திடீர்னு எங்கேருந்து கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியல, இந்த வேர்ல்ட் கப் ஆடுறாரு. இப்போ பாருங்க சூப்பர் ஓவர் சொதப்பி விட்டாரு. இதான் சிச்சுவேஷன் பாகிஸ்தானுக்கு. இமாத் வசீம் எடுக்கல. எதுக்கு எடுக்கல? ஸ்பின்னர் ஏன் எடுக்கல? இப்போ யூஎஸ்ல வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து பெரிய எக்ஸ்போச்சர் இல்லை, எதுக்கு எடுக்கல புரியல. இன்னொரு ஸ்பின்னர் கூட எடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் அட்டாக்ல. இமாத் வசீம் இல்லாமல் 100 ஸ்பின்னர் கூட, ஷதாப் இல்லை, ஸ்பெஷல் ஸ்பின்னர் இன்னொருத்தர் இருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பின்னர் ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் வச்சிருக்கலாம், எடுக்கலையே. ஸோ இவங்க இன்னைக்கு வந்து இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து வந்து பக்காவான ஒரு டீமாக வந்து அந்த ஒரு கம்போஸ்டாக வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆட முடியுமா? ஆன் பேப்பர்ஸில் இப்போ பார்க்கும்போது யூஎஸ் கூட தோற்று போனக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வந்து ஆன் பேப்பர்ஸை சொல்கிறேன், டீம் இந்தியா வந்து ஃபார் பெட்டர் சொல்லுவேன். பட் பாகிஸ்தான் டீம்னு சொல்ல முடியாது. அந்த ரிவெஞ்ச் இந்த இந்தியா கூட வந்து எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். செகண்ட், அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு. ஏன்னா அவங்க பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150+ போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே. நசீம் ஷா, ஹாரிஸ் ரஃப், ஷஹீன் ஷா அப்ரிதி, முகமது ஆமீர் எல்லாம் வந்து 150+ போடக்கூடிய பவுலர்ஸ் தான். அன்னிவன் பவுன்ஸ் ஆச்சுன்னா திடீர்னு எங்கேயோ போகும் பவுன்ஸ். அன்றைக்கி ரோஹித் சர்மா அடி வாங்கின மாதிரி இன்னைக்கு வந்து யார் வேணால் அடி வாங்கலாம். ஸோ அது ஒன்று தான் டேஞ்சரஸான விஷயம். பாகிஸ்தான் பேட்டிங் அட்டாக் கரெக்டாக லைன் அண்ட் லென்த் போட்டு இவங்க ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து போலிங்கில் ஓகே மேனேஜ் பண்ணிடலாம். இந்தியன் பேட்டிங் தான் வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது. சிவம் தூபே லக்கியாக வந்துட்டார், எப்படியோ அப்படி ஒரு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து போட்டாங்க. ஐபிஎல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அந்த நார்மலா ஃபிளாட் ட்ராக்ல அப்படி ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, யாருமே போடலையே. ஏன் நம்ம நட்டே இருக்கார் தமிழ்நாடு நட்டு போடல. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு இடைஞ்சலாக போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இப்போது இந்த மேட்ச்சை பொறுத்த அளவுக்கு வந்து டாஸ் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இன்கேஸ் இந்தியா வந்து டாஸில் தோத்துட்டாங்க, பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் போடக்கூடிய அளவுக்கு வந்து எந்த ஒரு டோட்டலை வந்து இந்தியா வந்து எடுக்கணும்? குறிப்பாக வந்து பவர் பிளேயில் வந்து எப்படி அப்ரோச் இருக்கணும்? பவர் பிளே நல்லபடியாக பயன்படுத்துங்க. முதல்ல விக்கெட் விழாமல் முதல்ல பார்த்துக்கணும். 2 விக்கெட் வந்தாலே வந்து காலி. அதே போல் வந்து ஸ்கோர் வந்து ஓவரால் ஸ்கோர் ஒரு 150 to 160 அட்லீஸ்ட் டார்கெட் பண்ணும். பாகிஸ்தான் சொல்ல முடியாது, அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்குது. இஃப்திகார் அஹமத் ஆடுவான், ஷதாப் கான் ஆடுவார், அப்புறம் வந்து ஆசாம் கான் எடுத்தாங்கன்னா அவரும் ஆடுவார். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயம் அயூப் எடுத்தாங்கன்னா அவரும் ஆடுவார். அதுக்கு பிறகு வந்து உஸ்மான் கான் அவரும் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஸோ உஸ்மான் கான் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திறமையான பிளேயர்ஸ் தான் இவங்களாம். பிஎஸ்எல் நல்லா ஆடிந்தார். முகமது ஆமீர் கூட பேட்டிங் நல்லாவே வரும். ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது 160 அட்லீஸ்ட் ஸ்கோர் போர்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அது மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதே போல் வந்து இந்தியன் பவுலர்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாங்க, அது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்தியன் பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஐபிஎல்லில் வந்து பயங்கரமான சொதப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம சிராஜ் கூட வந்து இப்போ நல்லாவே போகிறார். அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாண்டியா வந்து இவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ரோல் வருமானு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா வார்ம் அப்லேயும் வந்து பவுலிங்கில் பட்டை கிளப்பினார், அயர்லாந்து கூடயும் இது பண்ணியிருப்பார். ஸோ ஓவராலாக வந்து நம்ம பவுலிங் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு டீமாக தான் தெரியுது. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்போது ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக, இந்த அன்கண்டிஷனல் பிச்சஸுக்காக ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக வந்து அக்ஷர் பட்டேலை வந்து அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டான அந்த மேட்ச்சில் வந்து ஆட வச்சுருப்பாங்க இந்தியாவில்.
ஸோ இப்போது அதுக்கு பதிலாக வந்து குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இப்போ குல்தீப் யாதவ் எடுத்துட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்காரு. இப்போ 2023 வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவரை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்களுடைய பெஸ்ட் பேட்டர்னு சொல்லப்படக்கூடிய ரிஸ்வான் அண்டு பாபர் அசாம் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக தவிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து அக்ஷருக்கு பதிலாக குல்தீப் வந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா வந்து ஆன்சைடு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுண்ட்ரியாக இருக்குது. குல்தீப் வந்து ஒரு ஷார்ட்டர் லெங்த்தை போட்டு கூட வந்து இவங்க வந்து புல் அடிக்க வச்சு கூட கேட்ச் எடுக்கலாம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக குல்தீப் யாதவ் வந்து டீமில் இருந்தால் பெட்டராக இருக்கும் 11ல். குல்தீப் யாதவ் பெட்டர் பவுலர், பெட்டர் டர்னர், அதே போல் வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ பால் கூட போடக்கூடிய பவுலர். இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவார், பட் குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா டர்ன் பண்ணுவார். அதே போல் வந்து ஏற்கனவே அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பாபர் அசாம், ரிஸ்வான் எல்லாம் வந்து தவிச்சாங்க ஆடுறதுக்கு, அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதே போல் வந்து மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குல்தீப் யாதவ் கூட பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான் அக்ஷர் பட்டேல் மாதிரி. அவரளவுக்கு ஒரு 100% கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் 80% பேட்டிங் ஆடுவார் குல்தீப். ஸோ குல்தீப் வந்து 11ல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே போல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஈவன் அக்ஷர் பட்டேல் கூட லெஃப்ட் ஆர்ம் தான், பட் வந்து இவர் அந்த டர்ன் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா. நீங்கள் சைனாமேன் போடுங்க சொன்னீங்க, ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்றதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக இந்தியாவோட பிளேயிங் லெவலில் வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய பிச் அதே பழைய பிச் தான். நம்ம 2 மேட்ச் ஆடி இருக்கோம், அதே பிச் தான் போகிறோம். பட் இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு டீம் இந்தியாவோட பேட்டிங் பற்றி பேசிடலாம். ஸோ 11ல் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி மறுபடியும் ஓப்பனிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேர் வந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி அந்த பவர் பிளேயில் வந்து கரெக்டான ஸ்கோர் கொண்டு போனாங்கன்னா டீம் இந்தியா வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கிற மாதிரி. அதில் வந்து யாராவது ஒருத்தர் அவுட் ஆனால் கூட வந்து, ஏன்னா ஷஹீன் ஷா அஃப்ரிதி போலிங்கில் வந்து நிறைய தடவை வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா பன்னியாக இருந்தாங்க. அதாவது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அவுட் ஆனாங்க. அந்த ஒரு இன்ஸ்விங் யாக்கருக்கோ அதெல்லாம் இந்த இன்ஸ்விங்கில் வந்து போட்டு குட் லென்த்தில் இன்ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்விங் போட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி கண்டிப்பாக ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும், சைமல்டேனியஸாக விக்கெட் விடாமல் பார்த்துக்கணும். அடுத்த ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடின்னு இருக்காருங்க சமீபத்தில். இப்போ சஞ்சு சாம்சன் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் சென்னையில் ஆடினாங்க பார்த்தீங்களா, அன்னிலேருந்து அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் போன மாதிரி இருக்குது. அந்த ஃபோக்கஸ் பார்க்க முடியல. சஞ்சு திரும்பி வந்தார்னா மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். பட் இப்போ எடுக்காதனால போன மேட்ச்சில் என்ன டீமாக இருக்கும் அதே மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதில் வந்து கண்டிப்பாக ரிஷப் பண்டோட இன்வால்மெண்ட் இருக்கும். நம்பர் 3 நல்லா ஆடின்னு இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் வந்து பெட்டராக டேக்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், இவர் வந்து கொஞ்சம் பொறுத்து அப்படியே ஆடுற மாதிரி தான் இருக்கும். எடுத்தோடனே சுத்தக்கூடாது, கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போக போக அடிக்கலாம். நம்பர் 1 T20 பேட்டர். கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக அந்த இடத்த காபந்து பண்ணணும்னா அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாக்கணும். சிவம் துபே நம்பர் 5. சிவம் துபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிலிட்ரி மீடியம் பேஸ்னால. நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா நம்பர் 6. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேயராக பார்த்துருக்கேன் அயர்லாந்து கூட ஆடும்போது. அவர் போலிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அன்ஈவன் பவுன்ஸ்னால ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹர்திக் பாண்டியா. பேட்டிங் வந்து லோவர் ஆர்டர் வரைக்கும் வந்து டெப்த் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7. பெரிய அளவுக்கு நம்ம ஃபார்மில் பார்க்கல ஐபிஎல்ல, பட் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா பர்டிகுலர் வெஸ்ட் இண்டீஸ் போன பிறகு சூப்பர் 8ல் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவரோட ரோல் அதிகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சார். அதே போல் வந்து பாகிஸ்தான் போலிங் அட்டாக்ல வந்து விக்கெட்ஸ் டக்குன்னு எடுத்தாங்கன்னா இந்த ப்ரெஷர் எங்கே யார் மேலே வரப்போகுதுன்னா ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் வந்து சிவம் துபே மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க, முக்கியமான பிளேயர்ஸ். நம்பர் 8 குல்தீப் யாதவ். அப்புறம் நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா. அக்ஷர் பட்டேல் பதிலாக வந்து குல்தீப் யாதவ் போட்டேன். நம்பர் 10 அஷ்தீப் சிங். நம்பர் 11 முகமது சிராஜ். இதான் வந்து டீம் இந்தியா. பாகிஸ்தான் டீம் பற்றி பேசலாம். பாகிஸ்தான் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சயம் அயூப். கண்டிப்பாக சயம் அயூப் வந்து போட்டால் பெட்டராக இருக்கும் ஓப்பனராக. ஏன்னா வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர். அதே போல் வந்து அயர்லாந்து, இங்கிலாந்து எல்லாமே ஆடி இருக்கார் சமீபத்தில். அந்த கண்டிஷன்ஸுக்கு சரிசமமாக இருக்கிறனால அவர் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் வச்சு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் பவர் பிளேயில் வந்து சதப்பல் எனக்கு சுத்தமாக இம்ப்ரெஸ் ஆகலை அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்பர் 3 முகமது ரிஸ்வான். நம்பர் 4 ஃபக்கர் ஜமான். ஃபக்கர் ஜமான் ஒரு முக்கியமான பிளேயர் இதில் பாகிஸ்தான். மறுபடியும் சொல்கிறேன், கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கு. ஸோ முகமது ரிஸ்வான், ஃபக்கர் ஜமான் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் இதில். ஷதாப் கான் நம்பர் 5. நம்பர் 6 இஃப்திகார் அஹமத். இவர் முக்கியமான பேட்டர் லோவர் மிடில் ஆர்டரில். இஃப்திகார்
அகமத். அடுத்தது ஆசாம் கான் பதிலாக வந்து உஸ்மான் கான் வச்சுருக்கேன். ஆசாம் கான் வந்து தொடர்ந்து டக் அவுட் ஆகிறாங்க. அவர் திறமையில் வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, திறமையான பிளேயர் தான். என்னென்னா வந்து ஃபார்ம் கொஞ்சம் முக்கியமாக இருந்து, அதே போல் வந்து முக்கியமான மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான் சொல்லும்போது ஒரு போர் மாதிரி இருக்கும். அதனால் வந்து உஸ்மான் கான் எடுத்து ஆசாம் கான் வந்து உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஷஹின் ஷா அப்ரிதி, அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் நசீம் ஷா, அப்புறம் இமாத் வசீம் வந்து போட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணுது ஸ்பின். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கூட முகமது ஆமீர், இமாத் வசீம் தான் வந்து ஒரு அட்டாக் கொடுத்து இந்தியன் டீம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ இமாத் வசீம் கொண்டு வந்து ஸ்பின்னில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் முகமது ஆமீர் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து இந்தியாவுக்கு த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தியன் டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் டீம். ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.